Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 11th question in exercise 6B. So இப்போ பாருங்க இங்கே question கொடுத்துருக்கிறது வந்து a square lawn is bounded by the three sides by a path 4 meter wide. ஸோ ஒரு ஸ்கொயர் லான் இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு லான் இருக்குது, which is bounded by 3 sides of the path. ஒரு 3 sides மட்டும் இங்கே கவர் ஆகுது, இதுக்கு மட்டும்தான் பாத் இருக்குது, அந்த 4th சைடுக்கு பாத் இல்லை. அது வந்து எவ்வளோ மீட்டர்னு பார்த்தோன்னா இது வந்து 4 meter wide. எல்லா சைடும் பார்த்தோன்னா 4 meter wide. ஓகேவா? அப்புறமா இந்த ஏரியா ஆஃப் த பாத்தும் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா ஆஃப் த பாத் ஈக்குவல் டு 7/8 of the area of the lawn இப்படின்னு கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட லென்த்து பிரெத், இந்த ஸ்கொயர் லானோட லென்த் பிரெத்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் சைட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எல்லாமே ஸ்கொயரில் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவல்ன்றதுனால ஒரு சைடு எக்ஸாக இருந்தால் இன்னொரு சைடும் எக்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஏரியா ஆஃப் த லான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த லான் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைட் விச் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் த பாத் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள். இது ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதிலிருந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் த பாத் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், இதை பண்ணால் தான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் த பாத் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து இதோட லென்த், இதோட ஃபுல் லென்த் வந்து அவுட்டர் ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது எக்ஸு, இது x4 + x + 4. அதாவது இங்கே பாருங்கள், இந்த 4ம் இங்கே ஆட் ஆகிக்கும், ப்ளஸ் இந்த எக்ஸு இங்கே இதோட லென்த் வந்து 4, இது எக்ஸு, இங்கேயும் ஒரு 4. ஸோ 4 + x + 4, அதாவது x + 8 தான் வந்து லென்த் ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து x + 8. அதே மாதிரி பிரெத் பாருங்கள், பிரெத் வந்து ஃபஸ்ட்டே இங்கே ஒரு எக்ஸுன்னு தெரியுமா, இதோட வேல்யூ எக்ஸு ப்ளஸ் 4, x + 4. ஸோ பிரெத் வந்து x + 4. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே இதோட லென்த் வந்து தெரியும், இது வரைக்கும் எக்ஸ்ன்னு தெரியும், இதுக்கு கீழே 4ன்னு தெரியும். ஸோ x + 4 தான் வந்து அதோட பிரெத்து. ஸோ அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத்து. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் தான் நம்மளோட ஃபார்முலா. லென்த் இன்ட்டு பிரெத் வந்து x + 8, இது வந்து x + 4 மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் லான் வந்து x ஸ்கொயர்ன்ட்டு. ஸோ இது ஈக்குவல் டு, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம், x² + 8x + 4x + 32 மைனஸ் x². இந்த சைடு வந்து ஏரியா ஆஃப் த பாத் அவங்களே கொடுத்துருக்காங்க, 7/8 இன்ட்டு x² அப்படின்ட்டு. ஸோ ஏரியா ஆஃப் த லான் வந்து x². ஸோ அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ப்ளஸ் x² மைனஸ் x² இங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 7x²/8 ஈக்குவல் டு, இது வந்து 12x + 32. இதை இப்படி எழுதிட்டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த 8 இந்த சைடு வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ 7x²/8 ஈக்குவல் டு 12x/32. இப்போது 8 இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 7x² ஈக்குவல் டு, இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 × 12, 22 = 16, 96x ப்ளஸ் 32 × 8 வந்து 16, 24, 25, 256. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆகும். இது வந்து -96x ப்ளஸ் -256 ஈக்குவல் டு 0. ஸோ 256ஐயும் இன்ட்டு 7 பண்ணிக்கலாம். 2 6 42, இது வந்து 35, 39, 14, 15, 16, 17, 1792. 1792க்கு தான் நம்ம இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். 2 டேபிளில் 8 டைம்ஸ்
9 times 6 times again 2 table 4 times இது வந்து again 4 time 8 time 2 table 2 2 4 again 2 table 1 1 2 again 2 table 5 time 6 2 table 28 2 table 14 7 table 2 2 table 1. ஸோ இதை வந்து நம்ம பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம பேர் பண்ணி நம்மளுக்கு எந்த நம்பர் வந்து 96 தரும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 2 × 2 × 2 × 2 எல்லாமே எத்தனை 2 வருதுன்னா 5 6 7 8. ஸோ 8 2 இருக்குது. நான் ஒரு 3 3 இது ஒரு பேராக பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது பேர் பண்ணனா எனக்கு இங்கே 8 இங்கே வந்து 32 32 × 7 வந்து 14 21 22 இல்லை இப்படி ஒரு நம்பர் வருது. சப்ராக்ட் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து 96 வரல. ஸோ இமீடியட்டாக என்னோடய பேரிங் வந்து நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸ் அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸ் இது வந்து 16 ஆகும். 16 இது வந்து இது ஒரு இது 16 இது 16 × 7 7 8 9 10 11. ஸோ 112. இதை சப்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா -16 மைனஸ் பண்ணோன்னா 4 சாரி 6 இதுக்கு வருது 96 வந்துடுச்சு. ஸோ நம்மளோட நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து 16 அண்ட் 116. ஸோ 112 இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நான் எடுத்திருக்க பேர் வந்து இந்த சைடு 4 நம்பர்ஸ் இந்த சைடு 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்சரு. இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிற சம். ஸோ இப்போ பாருங்கள் 7x² + 16x - 112x - 5 256 = 0. ஸோ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்னா எக்ஸ் மட்டும்தான் 7x + 16. இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு இது வந்து ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னு பார்த்தோம்னா 7 டேபிள் 7 டைம்ஸ் வரணும். 16 வெளியே எடுக்கலாம். 16 டேபிளில் வரும். ஸோ 16 டேபிளில் இது வந்து 112 வந்து 16 டேபிளில் 16 7s போட்டு பார்த்தோம்னா 16 7s 112 வந்துச்சுல 7 -7x - 16 இந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. 16 16s 256 தெரியும். ஸோ இப்போ வந்து ப்ராக்கெட் சேமாக இல்லை. ஸோ அதனால் -16 எடுத்தோன்னா 7x + 16 வரும் = 0. x - 16 ஒரு இதுலேயும் 7x + 16 ஒரு இதுலேயும் வச்சோன்னா x = 16 x = -16/7. x cannot be negative. So x = 16. The dimension of the lawn is டைமென்ஷன்னா அதோட சைடு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க ஏரியாவும் கேட்கல எதுவும் கேட்கல. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். த டைமென்ஷன் ஆஃப் த லானோட டைமென்ஷன் தான் கேட்குறாங்க. அவுட்டர் ரெக்டாங்கிள் வருது கூட கேட்கல. ஸோ லான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். இந்த எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 16 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். Hope you all got this sum. Catch you in the next video. Keep supporting my channel. Bye bye.